செயல் தலைமை விளக்கு. அதாவது நம்மளோட செயல்கள் தான் தலைமைக்கு ஒரு விளக்கு மாதிரி. வெறும் பேச்சில் இல்ல, செயலில் தான் தலைமை பண்பே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தன்னோட செயல்கள் மூலமாவே ஒரு சமூகத்துக்கு வெளிச்சம் தர்ற ஒரு இளைஞரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் பேரு தான் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன். சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு யங் லீடர். அவரோட கதை எப்படி மத்தவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஓகே, யார் இந்த பார்த்திபன் ராதாகிருஷ்ணன்? சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு இளைய தலைவர் இவரு. ஆனா அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்த்திபனோட ஒரு குவிக் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். அவர் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவரோட பங்களிப்பு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சோஷியல் ஆர்கனைசேஷன், கம்யூனிட்டி ஒர்க், ஸ்போர்ட்ஸ், லீடர்ஷிப், இப்படி பல ஃபீல்ட்ல ஆக்டிவா இருக்காரு. அவரோட அப்பா அம்மா பேரு திரு காசி விஸ்வநாதன் பார்த்திபன், திருமதி காளிமுத்து ஆண்டாள். ஒரு மாணவரா இருந்துகிட்டே இவ்ளோ விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகிறது தான் அவரோட பன்முகத்தன்மைக்கு முதல் எக்ஸாம்பிள். சொல்ற மாதிரி எந்த ஒரு லீடரும் ஒரே நாள்ல உருவாகிறதில்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயணம் இருக்கும். பார்த்திபனோட இந்த வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்ட அவரோட பர்சனல் ஜர்னி, அவரோட படிப்பு, இதையெல்லாம் பத்தி இப்போ பார்க்கலாம். அவரோட எஜுகேஷன் பேத் பார்த்தீங்கன்னா பெண்டிமேர் பிரைமரி ஸ்கூல்ல ஆரம்பிச்சு KSIRS இன்டர்நேஷனல் ஸ்கூல், அப்புறம் BSB அகாடமி வரைக்கும் போகுது. அங்கே தான் அவர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் டிப்ளமோ முடிச்சிருக்காரு. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிற்காலத்தில் அவர் ஒரு கம்யூனிட்டி லீடராக வர்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிருக்கு. வெறும் படிப்பு மட்டும் இல்லங்க, பார்த்திபனோட பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணதுல ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஃபுட்பால், பாஸ்கெட்பால், பாக்ஸிங், இதெல்லாம் அவருக்கு வெறும் ஹாபீஸ் மட்டும் கிடையாது. இது மூலியமா அவர் கத்துக்கிட்ட டீம் ஒர்க், விடாமுயற்சி, இதெல்லாம் தான் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஒரு நல்ல பேஸா அமைஞ்சது. சரி, இப்போ தன்னை பர்சனலா டெவலப் பண்ணிக்கிட்ட பார்த்திபன் அந்த எனர்ஜியை எப்படி சமூகத்துல ஒரு இம்பாக்ட் உண்டாக்க பயன்படுத்தினார்? வாங்க அவரோட லீடர்ஷிப் ஜேர்னில நடந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இங்க தான் அவரோட கமிட்மெண்ட் நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் MCS யூத் விங்ல டெபியூட்டி வைஸ் சேர்பர்சனா இருக்காரு, இன்னொரு பக்கம் சிந்தா யூத் கிளப்ல ஒரு டெடிகேட்டட் வாலண்டியரா இருக்காரு. பாருங்க, ஒரே நேரத்துல ரெண்டு முக்கியமான பொறுப்புகள். இது வெறும் பதவிக்காக இல்ல, உண்மையிலே சமுதாயத்து மேல அவருக்கு இருக்கிற அக்கறையை காட்டுது. ஒரு நல்ல லீடரோட அடையாளம் என்ன தெரியுமா? எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கிறது தான். பார்த்திபன் அதை சரியா செய்யறாரு. பாருங்க, SYLP 2024, அதாவது சிங்கப்பூர் யூத் லீடர் செமினார்ல கலந்துகிட்டாரு. அப்புறம் சிண்டா நடத்தின SYLP 2024, அதாவது யூத் லீடர்ஸ் ப்ரோக்ராம்ல கிராஜுவேட் ஆயிருக்காரு. இது என்ன காட்டுதுன்னா, லீடர்ஷிப்ங்கிறது ஒரு கண்டினியூவஸ் ஜேர்னின்னு அவர் நினைக்கிறாரு. வெறும் ஃபார்மல் ரோல்ஸ், பதவிகள்னு இல்லாம பார்த்திபன் தனக்கு பிடிச்ச விஷயத்தையே சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு எப்படி ஒரு டூலா மாத்தினாரு, இதுதாங்க அவரோட கதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு சிம்பிளான விளையாட்டு, அது ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்த முடியுமா? முடியும். அதுக்கு பார்த்திபனோட கதை ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். அவரோட மெத்தட் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். முதல்ல சமுதாயத்துல என்ன தேவைன்னு பார்க்கறாரு. அதாவது முன்னாள் கைதிகளுக்கு மறுவாழ்வு தேவைன்னு புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டாவது, தனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்சாலைய அதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. மூணாவது, அந்த விளையாட்டு மூலமா டீம் ஒர்க்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷனையும் வளர்த்து அவங்கள மறுபடியும் சமுதாயத்தோட ஒன்னு சேர்க்கிறாரு. இதுதாங்க ஆக்ஷன்ல லீடர்ஷிப்புங்கிறது. அவரோட சேவை இதோட நின்னுடல, இன்னும் பல இடங்கள்ல தன்னோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு எல்லோ ரிப்பன் பிரசன்ட் 2024ல வாலண்டியரா இருந்திருக்காரு. அதே மாதிரி இன்டர் ரேஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ஹார்மனி நைட்லயும் தன்னார்வ தொண்டு செஞ்சிருக்காரு. இது காட்டுறது என்னன்னா, அவரோட கமிட்மெண்ட் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இல்ல, ரொம்ப பரந்த மனப்பான்மையோட இருக்குந்தான். இப்ப நாம பார்த்த பார்த்திபனோட கதை வெறும் ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அவரை மாதிரி நிறைய இளைஞர்களோட கதைகளை பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போற ஒரு பெரிய முயற்சி இது. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த முயற்சி பேரு தான் சிங்கப்பூர் தமிழ் இளையரின் டிஜிட்டல் ஆர்கைவ். இதை சிங்கப்பூர் தமிழ் யூத்ஸ் கிளப் தான் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னா, பார்த்திபன் மாதிரி இன்ஸ்பைரிங்கான இளையர்களோட கதைகளை உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். இதுக்கு டெக்னாலஜியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கூகுள் நோட்புக் எல்லாம் பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் ஆர்கைவை உருவாக்கியிருக்காங்க. இதனால என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, இது ஒரு குளோபல் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுது. குறிப்பா பிசிக்கலா புக் இல்லாதவங்க கூட இந்த யங் லீடர்ஸோட கதைகளை ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது. மொத்தத்துல பார்த்திபனை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா, ரெசிலியன்ஸ், பேஷன் அண்ட் கமிட்மெண்ட் டு கிவிங் பேக். அதாவது விடாமுயற்சி, ஆர்வம், அப்புறம் சமுதாயத்துக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற அர்ப்பணிப்பு. இதுதாங்க அவரோட மொத்த கதையோட சாராம்சம். பார்த்திபனோட இந்த கதை நமக்குள்ள ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது.
உங்க கம்யூனிட்டில இதே மாதிரி வெளியுலகுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை யாருக்காவது இருக்கா? ஏன்னா இன்ஸ்பிரேஷன் கொடுக்கற கதைகளும் உண்மையான லீடர்ஷிப்பும் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நாம தான் அதை கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வரணும்.